ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த மாதிரி பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. ஸோ சாரியோட கலர் பார்த்திங்கன்னா பிங்க்கு. ஸோ அந்த கலர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து கம்மியான ரேஞ்சு தான் ஒர்க்கு. ஸோ அதனால் த்ரெட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு 3 லைன்ஸ் வந்து எப்போவும் சரி த்ரெட் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரேஞ்ச் கம்மியாக கேட்கும்போது நம்மளால் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ ஸ்டோன் ஒர்க்கு அப்படி இல்லைன்னா கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்களே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க டிசைனுமே. ஸோ நான் த்ரெட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துப்போம். இது நல்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸு தான். சாரீ வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருந்தது. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதே கலரில் நம்ம கொஞ்சம் த்ரெட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக அந்த டிசைன் வந்து தெரியும். ஸோ டிசைன் வந்து நமக்கு நல்லா ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் சாரியோட கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ நான் வந்து எப்போவும் வந்து காட்டில் தான் ஒர்க் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஒரு சில சிம்பிள் டிசைன்ஸ்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ நான் ஃப்ரேமில் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து பேக் நெக் அப்புறம் ஃப்ரண்ட் நெக் மட்டும் கேட்டிருந்தாங்க, ஸ்லீவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக காட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ காட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போது ஸ்டாண்டாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் இல்லையா, ஸோ அதனால் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறனால நான் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸில் ப்ரிசோ பிராண்ட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வுட்டனில் வர நீடில் தான் எடுத்திருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா வுட்டன்லேயே நிறைய சைஸஸ் இருக்குது. சைஸஸ் பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸ் உள்ள ஒரு உடன் நீடில் தான். ரொம்ப லாங்காக இருக்காது, நமக்கு லென்த்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து அந்த ஹைட் இருக்கும். ஸோ பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அயன் நீடிலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் கிடைக்கும். அதோட ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு குயிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அயன் நீடிலில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அயன் நீடிலில் பண்ணி பழகுங்க. நீங்கள் துளிப்பில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் நம்பர் 23, 24 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பீடில் ஸ்டெம் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 5 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 5 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப மேல் பக்கமாக கொண்டு போய் நம்ம ஒரு ஸ்டிச்சு லாங் ஸ்டிச் ஷார்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வந்து கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியலன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆரி பேசிக் கிளாஸில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக போடக்கூடிய டிசைன் தான். நமக்கு வந்து லோடிங் வரும். ஸோ லோடிங் இல்லாமல் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் கம்மியாக வரும்போது நம்ம லோடிங் போட்டு பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். அது ரொம்ப எம்போஸ்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக லோடிங் வராமல் போடணும் அப்படின்னா இந்த பீட் ஒர்க்கு, அதாவது ஸ்டெம் ஸ்டிச்சில் பீட் ஒர்க் வரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த பார்டர் எல்லாம் அதாவது பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ஹெவியாக ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பார்டர் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் மட்டும் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் மெட்டீரியல் வந்து நமக்கு அதிகமே கிடையாது. 2 மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா சுகர் பீடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸு. ஸோ இது 2 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மியான மெட்டீரியல் வச்சும் கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து நீட்டாக பண்ணி கொடுக்க முடியும். இது ரொம்பவும் ஹெவியாக இருக்காது, பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் நல்ல ஒரு லுக்கில் இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீடு கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கணும். ஸோ நமக்கு ஃபினிஷிங் பொறுத்து தான் ப்ளவுஸோட லுக்கே வந்து இருக்கும். ஸோ ஃபினிஷிங் நீட்டாக பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸஸ் வந்து ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் மேலே மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக 800லேருந்து 1000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.
இந்த இந்த 3 எம்எம் பீட்ஸ் குடுக்கும்போது, நீங்க ஒவ்வொரு பீட்ஸா வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 2, 2 பீட்ஸா வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. எல்லா வீடியோலயும் நான் கண்டிப்பா மென்ஷன் பண்றது அதுதான். ஸோ இந்த ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நீட்டா தெரியணும் அப்படின்னா, ஒவ்வொரு பீட்ஸா ஸ்டிச் பண்ணுங்க. சுகர் பீட்ஸ் மட்டும் 2ஆ ஸ்டிச் பண்ணிக்கலாம். மத்த பீட்ஸ் எல்லாம் ஒண்ணொண்ணா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3 எம்எம் பீட்ஸ் வச்சோம் இல்லையா? அத சுத்தியும் வந்து இந்த மாரி அ த்ரெட் வச்சு நம்ம அவுட்லைன் குடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடா நமக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் புட்டாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க புட்டாஸுமே அவங்க செலக்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. சென்டர்ல ஒரு 3 எம்எம் வச்சுட்டு, சுத்தியும் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். மேல் பக்கம் ஒரு 3 எம்எம் பீட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ 5 3 எம்எம் பீட்ஸ் எடுத்துட்டு, இந்த மாரி அந்த புட்டாவ சுத்தியும் ஒரு ஜம்கா வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேங்களா? சிம்பிளா ஒரு ஜம்கா இருக்க மாரி. ஸோ இந்த லுக்ல வந்து அவங்க செலக்ட் பண்ணி குடுத்தாங்க. ஸோ அதே ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுக்க போறோம். பேக் சைட்லயும் இதே ஒர்க் தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி ஒர்க் பண்ணி குடுக்கணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்க கமெண்ட்ல ஸோ இந்த பேக் நெக்கோட ஃபைனல் லுக் எப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.